ஹதீஸ் 171. அபு அம்ர் என்ற ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நடுப்பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது அவர்களிடம் அரைக்குறை ஆடை அணிந்த, கோடு போட்ட கம்பளி அல்லது மேல் அங்கி மட்டும் அணிந்திருந்த, வாள்களை தொங்க போட்டிருந்த சிலர் வந்தனர். அவர்களில் பெரும்பான்மையினர் முடர் கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள் அல்லது எல்லோருமே முடர் கூட்டத்தார்கள் தான். அவர்களின் வறுமையை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மாறிவிட்டது. பின்பு வீட்டுக்குள் நுழைந்த அவர்கள் வெளியேறி பிலால் அவர்களை பாங்கு கூறும்படி கட்டளையிட்டார்கள். அவர் பாங்கு கூறினார், இகாமத் கூறினார், தொழ வைத்தார்கள். பின்பு உரை நிகழ்த்தினார்கள். பின்வரும் குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள். மனிதர்களே, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்து, அந்த ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடியையும் படைத்து, பின்னர் அவ்விருவரிலிருந்தே அதிகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி பரவச் செய்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் எவன் மூலம் உதவி பெறுகிறீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் இரத்த சம்பந்த உறவினர்களை ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். 4வது அத்தியாயம் 1வது வசனம். இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்தது என்பதை கவனிக்கட்டும். 59வது அத்தியாயம் 18வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவை நிறைவு செய்த போது, நபி தோழர்கள் தீனார், திர்ஹம், ஆடை, கோதுமையில் ஒரு சாவு, பேரித்தம்படத்தில் ஒரு சாவு என்ற அளவிலும் தர்மம் செய்யட்டும், ஏன் பாதி பேரித்தம்படமாயினும் சரியே தர்மம் செய்யட்டும் என்று கூறினார்கள். அப்போது அன்சாரியான ஒருவர் தம் கை தாங்க இயலாத அளவுக்குரிய ஒரு பையை கொண்டு வந்தார். அவரை தொடர்ந்து மக்களும் இயன்றதை வழங்கினார்கள். உணவும் ஆடையும் என இரு குவியலாக குவிந்து விட்டதை கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை பார்த்தேன். அவர்களின் முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாத்தில் ஒருவர் நற்செயல் செய்தால் அவருக்கு அதற்கான கூலி உண்டு. அதன் பின் அதை செய்பவர்களின் கூலிகளில் எதையும் குறைத்திடாமல் பின்னர் செய்பவரின் கூலியும் இவருக்கு உண்டு. இஸ்லாத்தில் தீய நடைமுறையை ஒருவன் உருவாக்கினால் அவன் மீது அதற்கான குற்றம் உண்டு. அதன் பின் அதை செய்பவர்களின் குற்றமும் அவனுக்கு உண்டு. எனினும் பின் செய்வோரின் குற்றத்தில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். முஸ்லிம் 1017.